கிரிஷ், ஜோரோக்கு ஏதாவது ஆயிடுன்னு கேக்கே ரொம்ப பயப்படுறானடா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ? எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தோணல. ஏன் ஏன் உனக்கு அப்படி தோணல? ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. இன்னைக்கு அந்த சோடா புட்டியை பார்த்துட்டான்ல, பார்க்காம இருந்திருந்தா கூட நீ சொல்றதை நான் நம்பியிருப்பேன். ஆனா இப்போ ம்ஹும். ஏன்டா அந்த பொண்ணை அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? அவன் பண்றதை பார்த்தாலே தெரியல, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணாலே அவன் பைத்தியமே ஆயிட்டான். அதனாலதான் சட்டை கூட போடாம பைக் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்டா ஜோராவோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க போனான். திரும்ப வந்து சட்டையை போட்டானா, சட்டையை கையில வச்சுக்கிட்டு எப்படி சுத்திட்டு என்னமோ யோசிச்சுட்டு நிக்கிறான் பாரு. அப்போ இவனுக்கு இழுத்த கசைய வந்துருச்சா? அதெல்லாம் எப்பயே வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப ஓவரா வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப அவன் அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருப்பானாடா? வாய்ப்பு இருக்கலாம். அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பான்? என்னடா உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லு. அந்த சோடா பட்டியை பத்தி என்ன நினைக்கிறான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஓ, அப்ப உனக்கு தெரியாதா? சிபி, கடுப்பேத்தாத. சரிடா, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். கேளு. அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு தான் மறுவேலை பார்ப்பான். டேய் மச்சான், கேக்கே. ம் பேர் என்னவா இருக்கும்? எந்த ஊரா இருக்கும்? ஆளை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அன்னைக்கு கூட ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கோம். ஆனால் அது என்ன ஊருன்னு கூட தெரியலையே. அது டவுனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர் தான். இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் பார்த்த மாதிரியும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? எனக்கு ஏன் அந்த பொண்ணை பார்த்தா இப்படிலாம் தோணுது? என்னடா தனியா பேசுறான்? இதோ ஆரம்பிச்சிருச்சு. என்னது? மென்டல் ஆகுறது? மென்டல் ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பாத்துக்கோ. டேய் கேக்கே. என்ன பேரா இருக்கும்? கனகவல்லி. நிஜமாவா மச்சான்? ஆமா, நிஜம்தான். அவ பேரு கனகவல்லி. பாரேன், எவ்வளோ அழகா தூய தமிழ்ல பேர் வச்சிருக்காங்கல்ல. சோ ஸ்வீட் நேம். கனகவல்லி. கனகா வள்ளி கனகவல்லி. நல்லா இருக்குல்ல? ரொம்பவே நல்லா இருக்கு. நீ இப்படி வழிஞ்சி பல்ல கட்டி பேசுறது. டேய் மச்சான், என்னடா இப்படி மாறிட்ட? நான் எங்கடா மாறிட்டேன்? நான் அப்படியே தான் இருக்கேன். இல்லடா, நீ அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து நீ என்ன பண்றனே உனக்கே தெரிய மாட்டேங்குது. நாங்க கூப்பிட்டா கூட உன் காதுலயே விழாது மாதிரியே இருக்க. விழாத மாதிரிலாம் இல்லடா. நம்ம கூப்பிடுறது, நம்ம பேசுறது, ஏன் இங்க இருக்கிற குருவி சத்தம் கூட அவன் காதுல விழாது. அந்த அளவுக்கு அந்த ஜோடா புட்டியே நினைச்சிட்டு இருக்கான் டோராமன்ட்ட. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியாது புரியாது, இனிமே உனக்கு எதுவுமே புரியாது. டேய் மச்சான், உனக்கு இல் தக்க செய்ய வந்துருச்சு. ஏ அதான்டா, அந்த பொண்ணு மேல இல் தக்கா செய்யா காதல் ஆசை வந்துருச்சா என்ன? ஆ, அது வந்து எப்படி சொல்றது? காதல் வந்துருச்சு சொல்ல முடியாது, வரலன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் கரெக்டா சொல்லுவேன். என்ன மச்சான்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. என்னடா? என்ன நொன்னடா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். மதியத்துல இருந்து நீ சரியே இல்ல. இது போக போக எங்க போய் முடிய போதோ? என்ன மச்சான் நீ? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? அதெல்லாம் எங்கேயும் முடியாது. இது ஜஸ்ட் ஃபன் தான். எனக்கு அப்படி தெரியலையே மச்சி. ஃபன்னா இருந்தா எப்படி நீ எல்லாத்தையும் மறந்து போய் நிக்கிற அந்த பொண்ணை பார்த்தா? மதியமும் அப்படிதான் இருந்த. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோரோவோட பார்ட்ஸ் எல்லாம் வாங்க போனோம். அப்ப கூட அப்படித்தானே? காலேஜ் பஸ் அங்க நின்னப்போ அவ்வளோ ஃபாஸ்டா போன. அந்த பொண்ணை பார்த்ததும் டக்குன்னு சடன் பிரேக் அடிச்ச மாதிரி அங்கேயே நின்னுட்ட. அதான் மச்சான் எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள மின்னல் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போகுதுடா. நீ இது மாதிரி பண்றது பேசுறதெல்லாம் பார்த்தா என் தலையில இடியே விழுது. மச்சான், அவன் மின்னல், நீ இடி. அப்ப நான் மழையாடா? இங்க பாரு, நீ பல்ல கட்டாத. நீ ஏன்டா அப்படி பண்ற? டேய், நீங்க சொன்னதால தான்டா சொல்றேன். அவன் மின்னல்ங்கிறான், நீ இடிங்கிற. அப்ப நடுவுல நாரு மழையா? அதான் கேட்டேன். ஆமாண்டா, நீ மழைதான். போய் ஜோதிகா மாதிரி டான்ஸ் ஆடு. மேகம் கருக்குது, தக்கச்சுக்கு தக்கச்சும், மின்னல் அடிக்குது, தக்கச்சுக்கு தக்கச்சும், சாரல் பறக்குது. தக்கச்சுக்கு தக்கச்சும். எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும் சிபி மட்டும் போதும்டா அந்த சண்டைய திருப்பி சத்தமா மாத்த. ஆமா ஆமா, சிபி மட்டும் போதும். எவ்வளவு பெரிய கலவரமா இருந்தாலும் நடுவுல போய் நின்னு ஏதாவது பேசி எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவான். ஏண்டா, கலவரத்துல என்ன நடுவுல விட்டு எவனாவது என்ன பந்தாடுவானுவோ அதை பார்த்து நீங்க சிரிக்கலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? மச்சி, எப்படி மச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்? அதான்டா. டேய், நாங்க எவ்வளவு நாளா பிளான் போட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா இப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்ட? டேய் டேய், ஏன்டா செம்ம காமெடி பண்ணாதீங்க. ஏன் மச்சான், உனக்கு அந்த டோரா புத்தி பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் பிடிக்கல. அவளை பார்த்தா நல்லா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அவளை பார்த்தாலே உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருதுடா.
நீ என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. இதுக்கு நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? மச்சான், நார்மலா ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டோம்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பதில் சொல்லிடுவாங்க. ஆனா இது வேற மாதிரியான பிடிச்சிருக்குல்ல, அதான் ஒழுங்கா பதில் வராது இல்ல மச்சி. டேய், ஓவரா ஓட்டாதீங்க. நாங்க ஒண்ணும் ஹோட்டல்ல மச்சான், நீ தான் மதியத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்க. ரொம்ப பல்ல கட்டாத மச்சான். சரி, அந்த டோரா பூச்சி பேர் என்ன? என்ன பேரா? நீ தானடா இப்ப கனகவல்லின்னு சொன்ன. டேய், அவன் உன்னை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன்டா. அட பாவி, அப்ப உனக்கும் தெரியாதா? ஏய், எனக்கு எங்கடா தெரியும்? அன்னைக்கு மழையில பார்த்தோம். அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு டைம் பார்த்திருக்கேன். அப்ப கூட தான் உன்கிட்ட வந்து சொன்னனே. அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் காலேஜ்லயும் பார்க்கல, வேற எங்கேயும் பார்க்கல. ஆ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் பஸ் போகும்போது நானும் இவனும் பார்த்தோம். அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பேர் எனக்கு எப்படி தெரியும்? என்ன மச்சான் நீ? ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா நீ? ஹெல்ப்பா? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏன், சொன்னாதான் செய்வியா? சொன்னாதான் செய்வியானா? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன மாதிரியான ஹெல்ப்னு. சொல்லாம எனக்கு எப்படிடா தெரியும்? சரி, என்னன்னு சொல்லு, இப்ப வேணா பண்றேன். அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு யாரு, என்ன, என்ன ஊரு, என்ன வீடு, எந்த தெருவில் இருக்கு, வீடு எப்படி இருக்கு, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், சொந்தக்காரங்க எப்படி, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்ல? அந்த பொண்ணு வீட்ல எத்தனை மணிக்கு கோழி கூவும், எத்தனை மணிக்கு பால்காரன் பால் ஊத்த வருவான், எத்தனை மணிக்கு அந்த பொண்ணு வீட்ல பூ பூக்கும், எத்தனை மணிக்கு அந்த பொண்ணு வீட்டு மேல வெயில் அடிக்கும், அப்புறம் அந்த வெயில் எப்ப போகும், அவங்க வீட்டுக்கு யார் யார் வராங்க, எப்படி எப்படி வராங்க, அவங்க யாரு, அவங்க பேரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல புருஷன் இருக்கா, குழந்தை எத்தனை, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. ம், சூப்பர் மச்சான். லிஸ்ட் பெருசா இருந்தாலும் நல்லதா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். நீங்க 2 பேரும் எனக்காக இது எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்க. இல்ல, புரியல. மச்சான், எனக்கு நல்லா புரிஞ்சுதுடா. நீங்க எவ்வளோ கரெக்டா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எனக்காக எல்லா லிஸ்ட்டையும் கேதர் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மச்சான்ஸ் எனக்காக செய்வாங்க. ஆணியே புடுங்க மாட்டோம். என்னடா? இங்க பாரு மச்சான், மச்சானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிப்போம். ஆனா இந்த காதல் கத்திரிக்கால மட்டும் நம்மளால வர முடியாது. டேய், ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான்டா ஃப்ரெண்டே. அப்படியா மச்சான்? ஆமா, யாரா மச்சான் அந்த ஃப்ரெண்டுங்க? தெரியலடா, ஏதாவது வடநாட்டுக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய், நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஏன் மச்சான், ரொம்ப நேரமா காதுல ஏதோ ஒரு வண்டு கொயின்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்ல? ஆமா மச்சான், ரொம்ப நேரமா கொயின் கொயின்னு கத்திக்கிட்டே இருக்கு. அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது, துரத்தி விடவும் மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஓ, அப்படி. சரிடா, சரி. நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அந்த பொண்ணு எந்த ஊரு, அந்த பொண்ணு பேரு, அவங்க வீடு, தெரு முதற்கொண்டு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். திருட்டு பயல அவ திருடி போயிட்டா, வரட்டு நெஞ்ச அவ வருடி போயிட்டா. திருட்டு பயல அவ திருடி போயிட்டா, வரட்டு நெஞ்ச. இந்த கேக்கவே பார்த்துப்பான்டா. அப்போ நீ மட்டும் தனியா போய் தேடி கண்டுபிடிக்க போற? ஆமா, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இந்த கேக்கேவால முடியாதது எதுவுமே கிடையாது. அப்போ நீ ஏன் எல்லாத்தையும் தனியா பாத்துக்கலான்னு இருக்க? எங்களோட ஹெல்ப் வேணாம். ஆமா மச்சான், உங்க ஹெல்ப் இல்லைன்னா சத்தியமா என்னால முடியாதுடா. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கடா. ஃப்ரெண்ட கலங்க வைக்கும் ஃப்ரெண்டு இல்லடா நாங்க, ஃப்ரெண்டுக்காக துணிஞ்சு நிற்கும் நண்பன் நாங்கடா. ஃபிகரு சூப்பர் ஃபிகரு தான், எனக்கு ஜானுக்கு பாலு ஆனா பேரு தெரியல. தனனா தானனா. ஃபிகரு சூப்பர் ஃபிகரு தான், ஆனா பேரு தெரியல. இப்போ ஒன்னும் புரியல, இப்போ என்ன பண்றது? கவலைப்படாத மச்சான், நாங்க இருக்கிறோம். பேரு பேரு தானடா, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். வேணும் மச்சான் வேணும் அந்த பொண்ணு காதலு. காதல் இல்லனா நான் அவ ஃபாதரு. சர்ச்சு ஃபாதரடா. நீ கவலைப்படாத மச்சான், நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். என் மச்சான்டா. சரி, கிளம்பலாமா? ஜோர் அங்க என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. கிளம்பலாம் மச்சான். சரிடா, நீ தான் அடிப்ப. ஆனா நீ என்கிட்ட பந்து கொடுத்தா தானே நான் பந்து தூக்கி போட முடியும். பேட்டையும் பந்தையும் நீயே வச்சுக்கிட்டீன்னா நீ எப்படி பந்து அடிப்ப? சரி சரி, நான் பந்து தூக்கி போறேன், நீ எனக்கு தூக்கி போடு, நான் அடிக்கேன்.
ஆ அடிக்க அடிக்க பந்த முதல்ல தூக்கி போடுறா. பேட்டு சைஸ் கூட இல்ல, இதெல்லாம் கிரிக்கெட் விளையாடுது. போடுறேன்டா, பந்து போடுறேன். ஷூ. டேய் அடிடா. ஆமா, இப்ப 4ம் 6ம் அடிச்சாரு, சிரிக்கிறாரு வேற. டேய் எவ்வளவு நேரம் தான் நீயே விளையாடுவ? குடுடா, நானும் விளையாடுறேன். இங்க பாரு, இந்தா இந்த பந்தை வச்சுக்கிட்டு அந்த பேட்டை கொடு. நான் இப்ப பேட் விளையாடுறேன், நீ பந்து போடு. ஆ, நான் எவ்வளவு நேரம் பந்து போட? குடு, இப்ப நீ பந்து போடு, நான் அடிப்பேன். அப்ப நான் இந்த ஒரு தடவை தான் பந்து போடுவேன், அதுக்கப்புறம் நான் தான் அடிப்பேன். சரி, பந்து போடுறேன். டேய் அடிடா. என்ன பந்து என்ன நோக்கி வருது? ஆ! 6ஆ? இதுதான் என்னை நோக்கி வரும் பந்துன்னு சொல்லுவாங்களோ? கொய்யால பந்து எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டு பந்து போடு நான் சொல்றேன். போடா, நான் உன் கூட விளையாடவே மாட்டேன். என் மூஞ்சில பந்து அடிச்சிட்டல, எனக்கு வலிக்குது. போடா. விளையாட மாட்டேன், போடா. மூஞ்சிலே பந்து அடிக்கிற, எப்ப விளையாட வந்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க. நான் விளையாட மாட்டேன் இனிமே உன் கூட. ஆமா வலிக்குது. அதி, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வலிக்கல, நீ அழாத. சரி சரி, அதான் சாரி கேட்டுட்டல, எனக்கு வலிக்கல. இப்போ நம்ம திரும்ப விளையாடலாமா? இல்லடா வலிக்கல, பந்து ரொம்ப வேகமா வந்துச்சா, அதான் அப்ப மட்டும் வலிச்சது, இப்ப வலிக்கல. இல்லடா வலிக்கல. சரி போதும் போதும், நீ போய் அங்க நிக்கிறியா? நான் பந்து போடுறேன். பயப்படாத, திரும்பவும் என் மேலெல்லாம் பந்து படாது. அச்சோ, ஆதி ரொம்ப பயந்துட்டானே. ஆதி, இதுவே அஞ்சலி மூஞ்சில பந்து பட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அடப்பாவி, என்ன பந்து அடிச்சது, நான் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சாச்சான்னு சாரி கேட்டேன். ஆனா அவளை பந்து அடிச்சிருச்சுன்னா என்னதான் பண்ணுவேன்னு கேட்டா, பந்து அடிச்சு பேட்டை அடிச்சு தூரமா தூக்கி போடுவியா நீ? சரியாந்திர ஆளுதாண்டா நீ. அவளுக்கு நான் மட்டும் பாஞ்சிக்கிட்டு வரேன். உனக்கு அஞ்சலி பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும் தான். ஆமா, அவளை எவ்வளவு பிடிக்கும்? ஓ, அவ்வளோ பிடிக்குமா? நர்மதாவை உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? அடப்பாவி, உன் கூட நான் தான் அதிகமா விளையாடுறேன், உன்னை கடைக்கெல்லாம் நான் தான் கூட்டிட்டு போறேன். என்ன உனக்கு பிடிக்காது? அவ எப்பயாவது ஒரு தடவை தான் உன்கிட்ட பேசுறா, வெளில கூட்டு போறா, ஆனா அவளை மட்டும் உனக்கு பிடிக்கும். சிரிக்கிற நீ? இரு இரு, இனிமே உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன். கடைக்கு போனா கூட உனக்கு சாக்கி வாங்கிட்டே வர மாட்டேன். உனக்கு வாங்கிட்டு வருவா. ஆதி, ஆதி, ஆதிக்குட்டி எங்க இருக்கீங்க? உங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. தங்கம் எங்க இருக்கீங்க? அம்மா கூப்பிடுறால, எங்கடா இருக்கீங்க? சரி நீ போ, நானும் வீட்டுக்கு போறேன், நம்ம அப்புறமா விளையாடலாம். ஆதி, என்னடா பின்னாடி விளையாண்டுட்டு இருக்கியா? சரி வா. செம்ம வாளுதான் இவன். இவன் கூட நான் தான் விளையாடுறேன், ஆனா என்ன பிடிக்காதான், அவளை பிடிக்குமா? என் மேல பந்து போட்டதுக்கு கொஞ்சமா சோகமா இருந்தான். அதுவே அவ மேல பந்து போட்டுச்சுன்னா அப்படின்னு தான் கேட்டேன், உடனே பந்து பேட்டெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருவானா. இருடா இரு, என்னைக்காவது ஒரு நாள் அவ முன்னாடியே அவ மூஞ்சிலே போய் பந்தை தூக்கி போடுறேன்.
ம், அப்ப நீ என்ன பண்றேன்னு பார்க்கும். அட பாவி. ஒரு வழியா முடிச்சாச்சு. வினிதா, நான் கௌதம். உனக்கு தெரியுமா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு? என்ன உனக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை எனக்கு 3 வருஷமா தெரியும். உன்னை நான் முதல் தடவை எக்ஸாம் ஹாலில் தான் பார்த்தேன். உன்னை முதல் தடவை பார்த்தப்பே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்காகவே அடிக்கடி உன் கிளாஸ் பக்கமாக நிறைய தடவை சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எத்தனையோ தடவை உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆனால் உன்னை பார்த்ததும் அதே இடத்துல ஐஸ் கட்டி உரையிற மாதிரி உறைஞ்சு நின்றுவேன். இது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரியே தான் நடக்கும். எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. ஆனால் உன்னை பார்த்தாதான் நான் உறைஞ்சிடுறேனே. எனக்கு பேச்சும் வரலை. அதான் இந்த லெட்டர். இந்த லெட்டர் மூலமாக என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு இந்த லெட்டரை நான் எழுதியிருக்கேன். நீ இந்த லெட்டரை படிச்சினா என் மனசில் இருக்க நீ எல்லாமே உனக்கு தெரியும். அதான் இந்த லெட்டர் மூலமாக என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னோட வாழ்க்கையில் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ கவலைப்படாத. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். சந்தோஷமாக பார்த்துப்பேன். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். வினிதா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னோட பதிலுக்காக நான் காத்துட்ருக்கேன். இந்த லெட்டரை மட்டும் நீ படிச்சினா கண்டிப்பாக என்னை ஏற்றுப்ப. இந்த லெட்டரை நாளைக்கே உன்கிட்ட வந்து கொடுக்குறேன். நீ படிச்சுட்டு கண்டிப்பாக என்னை ஏற்றுப்ப. என்னையும் புரிஞ்சுப்ப. நினைச்சு நினைச்சு தவிச்சு தவிச்சு உருகி உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே. மனச பிடிச்சு கசக்கி புழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. பூங்காத்து விசிறியாக மாற பூபாளம் என்னை தேடி வந்து சிந்து பாடும். பூவேகம் குடைகளாக மாற விண்மீன்கள் பன்னீராக மாறி தூரம் போடும். விடிய விடிய கவிதை சொல்லி மனசு கிள்ளி மலர வைக்கும் உறவு வந்ததே. நெருங்கி நெருங்கி மயங்கி மயங்கி இதயம் இறங்கும் எனது புதிய ஐயருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே மருந்து அடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, வாழைத்தோப்பு என்னன்னு பார்ப்போம். என்ன இன்னைக்கு இன்னமா காத்தடிக்கு? இந்த மணிக்கு இப்படி காத்தடிச்சா வேலையாளர்கள் எப்படி வேலை செய்வாவ? வாழைத்தோப்புல வேற வாழைத்தர இருக்க ஆள் விட்டுருக்கோம். என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இப்படி காத்தடிக்கிறத பார்த்தா பெரிய மழை வர மாட்டுக்கு. மழை வரதுக்குள்ளே வாழைத்தார எல்லாத்தையும் அறுத்து போடணும். பரவாயில்லையே, இந்த பக்கத்து இருக்கிற வாழைத்தார எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரமா அறுத்துட்டாங்க. என்னையோ வாழைத்தாறு எல்லாத்தையும் அறுத்துட்டு இருக்கீங்க போல. ஆமாப்பா, காயெல்லாம் நல்லா காய்ச்சிருச்சுல. இன்னமும் மரத்துல இருக்கிறது தொங்கிட்டு, அதான் அறுத்து சந்தையில கொடுத்துக்கலான்னு. அதுவும் சரிதான். காய் காய்ச்சதுக்கு அப்புறம் இன்னமும் மரத்திலே வச்சிருந்தா என்னத்துக்கு பிரயோஜனம்? அறுத்து சந்தையில கொடுத்தா தானே நமக்கு லாபம் வரும். என்னப்பா, வயலுக்கு போறீங்களோ? ஆமாங்க ஐயா, வயலுக்கு தான் போறோம். உங்க வாழைத்தோப்பை தாண்டி தானே எங்க வயல் இருக்கு. அதான் இந்த பக்கத்து போயிட்டு இருக்கோம். வாழைத்தோப்பை தாண்டி தானே நிறைய வயல் இருக்கு. அப்ப எல்லாரும் என் வாழைத்தோப்பை தாண்டி தானே போயாகணும். ஆமாங்க ஐயா. அப்புறம் வீட்டுல எல்லாம் சௌரியமா? வீட்டுல எல்லாம் சௌரியம் தான்ப்பா. அப்புறம் ஐயா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்களும் கேள்விப்பட்டோம் அரசல் பரசலா. அதான் உங்ககிட்ட நேர்ல கேட்கலாம்னு. என்னப்பா? அது ஒண்ணுங்கள ஐயா, கோயிலுக்கு போன நேரத்துல ஏதோ ரவுடி பயலுங்கெல்லாம் வந்து உங்களை கட்டி போட்டு ஏதோ பிரச்சனை பண்ணாங்களாம். ஆமாங்க ஐயா, நானும் கேள்விப்பட்டேன். பாத்தீங்களா, சாமியும் பார்த்து யாரும் இல்லாத நேரமா இப்படி வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கானோன்னு. ஆமாப்பா, நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாமி கும்பிட்டுட்டு சரி சந்தோஷமா பேசி சிரிப்போமேட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. வந்து எல்லாரையும் அடிச்சு கட்டி போட்டுட்டு என் பேரனையும் பேத்தியும் கொன்னுடுவன்ல மிரட்டிட்டு இருந்தானுங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு.
அவனுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானுங்க ஐயா. பேரனுங்களாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு தான் புடிச்சு வச்சானுங்க. ஆனா எப்படியோ ஓடி போயிட்டானுங்க. சரின்ட்டு இவனுங்களும் விட்டுட்டானுங்க. அந்த காட்டுல எங்க போய் அவனுங்களை தேட? அதுவும் சரிதான், சுத்தி முத்தும் காடு தானே. ஏதோ அங்கங்க ஏதோ 1-2 வீடு இருக்கும். அப்புறங்க ஐயா, பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாப்பா, அது என்னத்த சொல்ல, நாங்களே எதிர்பார்க்கல. என்னென்னமோ நடந்து போச்சு. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அதனாலதான் அவன் சன்னதியிலே அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்ல விஷயம்தான்ப்பா. ஆனா நாங்க யாரும் இப்படி எதிர்பார்க்கலையே. மூத்த பேரன் மூத்த பேத்தி 2 பேருக்கும் திருவிழா மாதிரில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிக்க. ஊரெல்லாம் கூட்டி சாப்பாடு போட்டு பந்தல போட்டு என்னமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா பாத்தீங்களா கடவுளோட விளையாட்ட. என்னப்பா பண்றது, எதுவும் நம்ம கையில இல்லையே. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு இருங்க. எல்லாம் அவ விட்ட வழி. என்ன நடக்குதோ அது வழியில தான் நம்ம போயாகணும். ஏதோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அப்படியேவா விட்டுருவீங்க? நீ என்னப்பா சொல்ற? ஆனது ஆச்சு. 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளா ஆகுது. ஆனா ஊர்ல இருக்கவங்க பாதி பேத்துக்கு என்ன, ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு 2 பேத்துக்கு கல்யாணம்னு. ஆனா நீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை காட்டாமையே வச்சிருக்கீங்களே. அதான் நீயே சொல்றலப்பா, ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு. இதுக்கப்புறம் என்ன? ஐயா நீங்க எம்புட்டு பெரிய குடும்பம். உங்க மூத்த பேரனுக்கும் மூத்த பேத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் எதிர்பாராம எப்படி எப்படியோ நடந்துருச்சு. அதுக்காக பிள்ளைங்களை அப்படியே விட்டுருணுமா? கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்கன்னு. அதான் கல்யாணம் முடிஞ்சு வரவேற்புன்னு வைப்பாங்கல்ல ஐயா, ஊரு கூட்டி அதை வைக்கலாம்ல. அப்படி வச்சாவது பிள்ளைங்க அதுங்க வாழ்க்கையை தொடங்கும்ல. பெரியவங்க நீங்க எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னா பிள்ளைங்க எப்படி அதுங்க வாழ்க்கை தொடங்கும்? என்னன்னு வரவேற்பு வைக்கிறது? எல்லாம் வீட்ல எல்லாம் ஒரு ஒரு மூலையில நிக்குதுங்க. கல்யாணம் பண்ண 2 எலியும் புனியுமா நிக்குதுங்க. இதுல எங்கிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் வரவேற்பு வைக்கிறது? என்னையா நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? பெரியவங்க நம்ம தானே பார்த்து பக்குவமா பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சொல்றது கரெக்டு தான். நம்ம இப்படியே விட்டோம்னா அந்த புள்ளியோ எப்படி வாழ்க்க ஆரம்பிக்கும்? நம்மளும் எதுவும் பேச்சலன்னு அந்த புள்ளியோட அதது இஷ்டத்துக்கு இருக்கும். இப்படி இருந்தா நல்லதா? நீங்க சொன்ன மாதிரி புள்ளியோட பேசி குடும்பத்திலையும் பேசி ஒரு நல்ல நல்லா பார்த்து வரவேற்பு வைக்கும். அப்பதான் அந்த புள்ளியோட வாழ்க்கை தொடங்கும். இல்லைன்னா நம்மளும் கண்டுக்காம அந்த புள்ளியோடும் கண்டுக்காம என்னன்னு வாழ்க்கை வாழ்கிறது? பெரியவன் நம்ம யோசிச்சு அந்த புள்ளிகளுக்கு நல்லது பண்றதோட வேற யார் பண்ணுவா? எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க போய் வீட்டுல பேசி நல்ல நாள் புரியுங்க. பாவம் சின்ன சிறுசுங்க இப்படி எதுவுமே பண்ணாம பிரிச்சே வச்சிருக்க முடியுமோ? வயசாகுது பாத்தீங்களா? அதான் அப்பப்ப என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் மறந்து போகுது. அப்பப்ப இது மாதிரி யாராவது சொன்னாதான் ஞாபகமே வருது. உங்களை பார்க்கலன்னா இந்த ஞாபகம் கூட வராது. நான் பாட்டுக்கும் வயலு வீடுன்னு இருந்திருப்பேன். வீட்டுல இருக்கவங்களும் எதுவும் பேசாம அமைதியாவே இருந்திருப்பாங்க. சரிப்பா நீங்க போங்க, வயல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும், போய் வேலையை பாருங்க. இந்த ஆளுவெல்லாம் வாழைத்தார அறுத்துட்டு இருந்தாங்க பாத்தியா? இந்த பக்கத்து எல்லாம் அறுத்துட்டாங்க. இனிமே அந்த பக்கத்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் என்ன ஏதுன்னு நானும் பாக்குறேன். சரிங்க ஐயா. அப்புறம் பேரனுக்கும் பேத்திக்கும் வரவேற்பு வச்சீங்கன்னா வீட்டுக்கு பத்திரிக்கை வைங்க, குடும்பத்தோட வரோம். அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊருக்கு மட்டும் இல்லாம நம்ம 8 பட்டிக்குள்ள வைப்போம். எல்லா ஊர்ல இருந்தும் ஆள் வர்றது இல்லையா? என் பேரனுக்கும் பேத்திக்கும் வரவேற்பு வைக்கிறது திருவிழா மாரி கொண்டாட மாட்டேனா என்ன? கல்யாணம் தான் அப்படி நடத்த முடியல, வரவேற்பு நான் என்ன சும்மா 4 பேர்த்து கூப்பிட்டு சோறு போட்டு அனுப்புவேனா? திருவிழா மாரி நடத்துவேன். எல்லாம் குடும்பத்தோட வாங்க, எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாங்க ஐயா. சரிங்க ஐயா, நாங்க போய் வேலையை பாக்குறோம். நீங்க போய் பாருங்க வேலையாளுங்க வேலை செய்யறாங்களா என்னன்னு. சரிப்பா பார்த்து போக, காத்து வேற பெரிய காத்து அடிக்குது, பார்த்து வேலை செய்யுங்க. சரிங்க ஐயா. இன்னைக்கு சமாதானம் ஆயிடுவாங்க நாளைக்கு சமாதானம் ஆயிடுவாங்கன்னு அப்படியே விட்டுட்டா இந்த 2 புள்ளிகளும் அப்படியே தான் எதிரும் புதிரமா இருக்கும். நம்ம தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லணும். இல்லைன்னா இது அப்படியே தான் நடக்கும். நல்ல வேலை இவங்களாவது வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்களே. வயசான காலத்துல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, யோசனையும் வர மாட்டேங்குது. நான் படுக்கும் வரவும் போகமா இருந்துட்டு இருக்கேனே. வீட்டுக்கு போன உடனே முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் விஷயத்த சொல்லணும். அப்புறம் ஐயரை கூப்பிட்டு நல்ல நாள் குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு எப்பவா எம்பிட்டு வேலை கிடக்கு. முதல்ல இந்த வாழைக்காரெல்லாம் அறுத்துட்டாங்களோ இல்லையோ? அறுத்துட்டாங்கன்னா லோடை ஏற்றி சந்தைக்கு அமுச்சு விட்டுட்டு வீட்டுல போய் விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. இப்ப முடிவா நீ என்ன சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஓ ஒத்துக்க மாட்டீங்களோ? சரி சரி நீங்க ஒத்துக்க வேணாம். ஆனா நான் சொன்னதுதான். வரவேற்பு நடக்கும், நடந்தே தீரும். தாத்தா நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி என்ன அங்க கூட்டிட்டு போய் நிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் இந்த அமிர்தாவை உயிரோடவே பார்க்க மாட்டீங்க யாரும்.